நன்றி. ஹல்லேலூயா. இதை எங்க இது ஸ்ட்ராங்கா நான் எங்க கத்துக்கிட்டேன் தெரியுமா? எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவர் இன்னைக்கும் இருக்கிறாரு, பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு. சர்ச் ஆஃப் கார்டு ஸ்தாபனத்தில் பெரிய திருச்சபை, ஃபர்ஸ்ட் திருச்சபை அவர் தான் வச்சிருக்கிறார். அதிகமான க்ரௌடு வர்றது அவங்களுக்கு தான் வருது. அப்போது இந்த பாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரியுது, இப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா, இப்படியெல்லாம் செய்தி கேட்க முடியுமான்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. அப்படி ஒரு செய்தி, அப்படி ஒரு ஆராதனை, அப்படியே வியந்து போனோம் நாங்கள். இப்போ அவர் வந்து அவருடைய திருச்சபை வளர்ந்துட்டே இருக்குது. வளர்ந்த உடனே ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தாபனத்தில் ஓவர்சியர், அந்த ஸ்தாபனத்தில் வந்து கவுன்சிலர் மெம்பர், அந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் இருக்கும், நிறைய வெரைட்டி. அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது வந்து வித்தியாசமான ஒரு போஸ்டிங். எப்போ வந்து சிஎஸ்ஐ திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து போஸ்டிங் இருக்குது பாருங்களேன். அதுக்கு நிறைய ஓட்டெல்லாம் எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு இது விஷயம், அது ஒரு பெரிய போகும். அப்போ அதே போல இந்த ஸ்தாபனத்திலையும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹெட் ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு, டைரக்டர் இருப்பாரு, கவுன்சில் மெம்பர் இருப்பாரு. அப்போ இந்த பாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து போய் நின்னா போதும், 10 பேர் நிக்கிற இடத்துல இவர் போய் நின்று நான் நிக்கிறேன்னு சொன்னா போதும். அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கவுன்சில் மெம்பருக்கு ஓட்டு போடுவாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவருடைய பேர் இருந்தா போதும், இவர் தான் வின் பண்ணுவார், இவர் வந்துருவார். ஏன்னா எல்லாருக்கும் அவரை பிடிக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவரை தெரியும், அவ்வளோ ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனா அவர் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்துட்டார். என்ன தீர்மானம் எடுத்துட்டாருன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் சர்ச் மினிஸ்ட்ரி, என்ன ஆண்டவர் சபைக்கு தலைவனா வச்சிருக்கிறார், எனக்கு இந்த பொறுப்பு இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுரு. இன்னைக்கு கூட அவர் நின்னார் அப்படின்னு சொன்னா அவர் தான் வருவார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேண்டாம்ப்பா, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு அதுல எனக்கு வேண்டாம். அதனால தான் இன்னைக்கு ஸ்தாபனத்திலேயே முதல் திருச்சபை அவர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ 10 பேர் வந்து கவுன்சில் மெம்பரா நிற்கிறவங்க சொல்லதான், சார் பாஸ்டர் கவுன்சில் மெம்பரா நின்னா மதிப்பே தனி, எப்படி நம்மளை போற்றுவாங்க, எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம். நமக்கு அது சொல்லுங்க, நமக்கு அது ஆகாது. இதுல ஆண்டவருடைய பிள்ளையை எப்ப நீங்க உறுதியா இருக்க போறீங்க? தாவீதினிடத்துல கொண்டு போய் சவுல் ராஜா ட்ரெஸ்ஸை கையில கொடுக்கும் போது வேண்டான்னு சொன்னாரா இல்லையா? வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாதுங்க, நான் இந்த மாதிரி பழகலைங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் பழகலைங்க, எனக்கு வந்து இந்த ட்ரௌசரையும் பனியனையும் போட்டுட்டு கையில் ஒரு கவனை தூக்கிட்டு கல்லை தூக்கிட்டு போகிறதாங்க எனக்கு தெரியும், அதை விட்டுருங்களேன், எனக்கு அது ஆகாது. நான் வந்து நீங்கள் வேணா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்களால் அது முடியாதுங்க, எனக்கு என்ன இருக்குதோ, எனக்கு எதுவோ அதை மட்டும்தான் நான் செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தந்தாரா இல்லையா? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு இது இல்லை, இவனுக்கு இது இருக்கு, அதனால தான் இவங்களை வந்து போற்றுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவர்கள் செய்ததை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா நீங்க என்னவா இருக்கணும்னா, தோல்வியை பார்த்து நீங்க துவண்டு போக கூடாது, நஷ்டத்தை பார்த்து நீங்க கஷ்டப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உறுதியா நிக்கணும். ஆண்டவரே, இதுல என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும், இதுல என்ன தலை நிமிர பண்ணுவதற்கு உங்களால முடியும். நீங்க அதுல உறுதியா மட்டும் நில்லுங்க. கர்த்தர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு கர்த்தர் பெருக பண்ணுவார். என் தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ ஹல்லேலூயா. அவர் மேன்மைப்படுத்துகிறவர், அவர் பலப்படுத்துகிறவர், அவரால் சகலவற்றையும் செய்ய முடியும்.